பழம் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? என்ன தேனி இப்படி சொல்ற? உன் வயிற்றுல உள்ள குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வயித்துல வளர்ற குழந்தைய கொல்லணும்னு விஷத்தை குடிக்க சொன்னேன். ஐயோ, மாத்திரைய மாத்தி கொடுத்து என்னென்னமோ பண்ண. இப்ப என்னடானா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ன்ற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? என்ன தேனி இப்படிலாம் பேசுற? அப்ப நான் கெட்டவனா தான் இருந்தேன். நான் இல்லைன்னு சொல்லியே. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். தப்பு பண்ணவங்களுக்கு கோர்ட்டே மன்னிப்பு கொடுக்குதுல்ல, அந்த மாதிரி நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கலாம். உன் கூடலாம் என்னால சேர்ந்து வாழ முடியாது. என் புள்ளைக்கு என்ன வேணும்னாலும் அதை நான் உழைச்சு வாங்கி கொடுத்துப்பேன். உன்கிட்டலாம் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து போயிடு. அடிக்கடி இப்படி நீ என் கடைக்கு வந்தனா வர்ற கஸ்டமர் சங்கடப்படுவாங்க. தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. அப்போ நீ என்னை ஏத்துக்கவே மாட்டியாத்தேன்னு? எப்படி உன்னால இப்படி எல்லாம் கேட்க முடியுது? நீ எனக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சமா? அதெல்லாம் மறந்துட்டு என்ன உன்னை மன்னிக்க சொல்றியா? நீ எனக்கு செஞ்ச கொடுமைக்கு காலத்துக்கும் உன்னை ஜெயில தான் வச்சிருக்கணும். வெளிய உன்னெல்லாம் சுதந்திரமா விட்டு வைக்கவே கூடாது. உனக்கு நான் வெளியில சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் வெளியில இருந்தாலும் ஜெயில இருக்கிற மாதிரி தான் தோணுது தேனு. எனக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இருந்தோம். நான் தனியா தான் இருக்கேன். அவங்க தான் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா, கட்ட பொண்டாட்டி நீயாவது என்ன மன்னிச்சு ஏத்துப்பேன் தான் உன்னை தேடி வந்தேன். நீ என்ன விரட்டி அடிச்சா நான் எங்க போவேன்? எனக்கு யார் இருக்கா நீயே சொல்லு. எனக்கு உலகமே நீயும் நம்ம பிள்ளையும் தான். இனிமே நான் உங்களுக்காக தான் வாழ போறேன், உங்களுக்காக தான் உழைக்க போறேன். நீ எங்களுக்காக உழைக்கவும் வேணாம், வாழவும் வேணாம். முதல்ல கிளம்பு இங்க இருந்து. என் புள்ளைக்கு என்ன வேணுமோ அதை நான் உழைச்சு செய்வேன். யாரும் எனக்காகவும் என் புள்ளைக்காகவும் கஷ்டப்பட வேண்டாம். என்ன தேனே, அப்ப கடைசி வரைக்கும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா? மன்னிக்கவே மாட்டேன். தேனே, நான் செத்துட்டா நீ என்ன மன்னிச்சிருவியா? உனக்கு என் மேல இருக்கிற கோவம் செத்தாதான் குறையும்னா நான் செத்து போறேன் தேனே. சக்சஸ். நான் செத்துடுறேன்னு சொன்னதும் ஷாக்கா பாக்குறா. அப்போ இவ மனசுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம மேல இவளுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இத வச்சு இவளை மடக்கிட வேண்டியதுதான். தேனே, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் கடைசியா ஒரு தடவை உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் தேனே. கடைக்கு வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல ஏந்திரி. என்ன மன்னிச்சுட்டு சொல்லு தேனே. நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது நீ என்ன மன்னிக்கணும் தேனே. நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னா நான் நிம்மதியா செத்துருவேன் தேனே. எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்காக யாருமே இல்லை. யாருமே இல்லாத இந்த உலகத்துல நான் யாருக்காக வாழணும்? அப்பா அம்மா என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. கூட பிறந்த தம்பியும் தங்கச்சியும் ஒதுக்கிட்டாங்க. கூட இருந்த நண்பர்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் கட்ட பொண்டாட்டி நீ என்ன விரட்டி அடிக்கிற. இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னதை சாதிக்க போறேன்? என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிருச்சு. நான் செத்தாதான் நீயும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது.
எனக்காக ஒரே ஒரு தடவை மன்னிச்சுட்டே சொல்லுத்தேனே சாக போறேன்னு தெரிஞ்சு கூட என்ன மன்னிக்க மாட்டேங்கிறேன் தேனு. சரி தேனு, நீ என்ன மன்னிக்கலனா கூட பரவாயில்ல, நான் போறேன் தேனு. இனிமே நீ என்ன பார்க்க முடியாது. நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டேன்னு என் பேர்ல இருக்கிற சொத்து, என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்திட்டு நான் போய் சேர்ந்துடுறேன் தேனு. நான் போய் சேர்ந்த உடனே எல்லாம் உன்னை தேடி வந்துடும். அதுக்கப்புறம் நீயும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா வாழுங்க. இங்க பாரு, நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய இன்ஜினியராவோ டாக்டராவோ ஆக்கிறேன். என் பிள்ளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல. அட்லீஸ்ட் நான் கொடுக்குற பணத்தை வச்சு அந்த குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிட்டேனே. நம்ம புள்ள கேக்குறது எல்லாம் வாங்கி கொடு. நம்ம செத்துருவேன் சொன்னதும் தேனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நம்ம டிராமாவை நம்பிட்டா. கலக்கிட்டடா தென்னரசு. ஏய், உன்னெல்லாம் நடிக்கிறடா. அப்பா, எல்லா சினிமாவுக்கு போயிருந்தா பெரிய நடிகனா இருப்ப. என்னப்பா? ஐயோ, இவ்வளோ நேரம் நம்ம நடிப்பை தேனு நம்பிட்டு இருந்தா இவனுங்க வந்து வாரி விட்டுருவானுங்க போலயே. அப்பா, நான் ஒன்றும் நடிக்கலப்பா. என் மனசுல உள்ளதுதான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என்னால உங்களுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுப்பா. இன்னையோட என் வாழ்க்கை முடிச்சதுப்பா. என் பொண்டாட்டி தேனையும் அவ வயிற்றுல உள்ள குழந்தையும் நல்லபடியா பாத்துங்கப்பா. என் பிள்ளைய நல்லபடியா படிக்க வைங்கப்பா. சாகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய், நீ மன்னிக்க கூடிய தப்பு எதுவுமே செய்யல. நான் உன்னை மன்னிச்சா அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. ஏய், இருந்து போயிரு. உன் பாதம் பட்ட இடத்த தொட்டா கூட நீ செஞ்ச பாவம் எங்களை பிடிச்சிருண்டா. சரிப்பா, நீங்க என்ன நம்பலனா கூட பரவாயில்ல, போறேன். நான் செத்துட்டா எனக்கு நீங்க தான்ப்பா கொல்லி வைக்கணும். என்ன அனாதை புடவா விட்டுறாதீங்கப்பா. சங்கர் சார், நீங்களாவது அப்பா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். அப்பா என் மேல இருக்கிற கோவத்துல எனக்கு கொல்லி வைக்க மாட்டேன்னு போயிட போறாரு. எங்க அப்பா கொல்லி வச்சாதான் இந்த கட்டை எரியும். பெட்ரோல் ஊத்தி எரிச்சா எல்லா கட்டையும் எரியும். போட. உன் நடிப்பை எல்லாம் கொண்டு போய் எவனாவது இழிச்சவாயிருப்பான், அவங்கிட்ட காட்டு. 5-10 காசு போடுவான். கிழட்டு பையன் என் நடிப்பை நம்பவே மாட்டேங்கிறானே.